أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றவர்களாக ஜுமாவுடைய கடமையை நிறைவு செய்வதற்காக வேண்டி நாங்கள் எல்லோரும் இந்த இடத்திலே ஒன்று கொள்ளிருக்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தினுடைய முதலாவது கடமை ஈமான் பற்றிய கடமை என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். அதிலும் அல்லாஹை பற்றி நாம் ஈமான் கொள்ள வேண்டும். பிறகு இறை தூதர்கள், அவன் அனுப்பிய வேதங்கள், மலக்குகள் என்று அந்த ஈமானுடைய அத்தனை அம்சங்களையும் நாம் ஒன்றன் பின் ஒன்றாக ஈமான் கொள்ள வேண்டும் என்று ஏவப்பட்டிருக்கிறோம். அல்லாஹை ஈமான் கொள்வதன் மூலமாக தான் நாம் ஒரு முஸ்லிமாக வாழ முடியும், இந்த இஸ்லாத்துக்குள்ளே இருக்க முடியும் என்பது அடிப்படையான ஒரு செய்தி. அல்லாஹை நாம் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும், அவனை பற்றி நாம் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும், அதுவும் எந்த அடிப்படையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. இஸ்லாத்துடைய எல்லா அம்சங்களும் மிக தெளிவாக நமக்கு விளக்கப்பட்டிருக்கிற போது அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்கிற முறையும் தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. அதுல எந்த குழப்பமும் இல்லை, எந்த குறைவும் இல்லை. ஒரு மனிதன் தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவன் மலசல கூடம் செல்கிறான், டாய்லெட் செல்லுகின்ற போது அந்த இடத்திலே அவன் கையாள வேண்டிய ஒழுங்குகள் உட்பட அனைத்தும் பூர்ணமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற போது அல்லாஹ்வின் நம்பிக்கை கொள்கின்ற விவகாரத்திலேயும் எந்த குறையும் இல்லாமல் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை பற்றி யார் நமக்கு அடையாளப்படுத்த வேண்டும், யார் சொல்லித்தர வேண்டும் என்றால் அல்லாஹ் தான் நமக்கு சொல்லித்தர வேண்டும். இன்னும் ஒருவர் அல்லாஹ்வை பற்றி நமக்கு அறிமுகப்படுத்த முடியாது. அல்லாஹ்வுடைய தன்மைகளை, சிஃபத்துகளை பற்றி நமக்கு இன்னொருவர் அறிவுறுத்த முடியாது, விளக்கம் சொல்ல முடியாது. அல்லாஹ் தன்னை பற்றி எப்படி அவன் சொல்லுகிறானோ, தன் தூதர், இறை தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி எப்படி விளக்கம் சொன்னார்களோ அதற்கு அப்பால் யாரிடத்திலே நாம் விளக்கம் கேட்க முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றால் அல்லாஹ்வை நம்புவது, இறை தூதரை பின்பற்றுவதுதானே. அப்ப அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர் தான் அல்லாஹ்வை பற்றி நமக்கு விளக்கம் சொல்ல வேண்டும். அந்த விளக்கத்தோடு நாம் ஈமான் கொண்டு அப்படியே நம்முடைய செயல்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹுக்கு அவன் எப்படி இருப்பான் அவன் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறான். அல்லாஹ் ஒருவன் தான். குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் ஒருவன் தான், அவன் எந்த தேவையும் இல்லாதவன், அவனை யாரும் படைக்கவில்லை, யாரும் அவனை பெறவில்லை, யாராலும் அவன் பெறப்படவும் இல்லை, அவனை போல யாருமே இல்லை என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரத்தின சுருக்கமாக சூரா இஹ்லாஸ்லே தெளிவுபடுத்துகிறான். இது தவிர ஏனைய வசனங்களிலும் அல்லாஹ் தஆலா தன்னை விளக்கப்படுத்துகிறான். வலில்லாஹில் அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஹு பிஹா,
அல்லாஹ்வுக்கு அழகான பெயர்கள் உண்டு, நீங்கள் அந்த பெயர்களை கூறியே அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறான். அந்த அஸ்மாஉல் ஹுஸ்னாவை அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறார், அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அதுபோல அல்லாஹ் தன்னை பற்றி சொன்ன சிஃபைகள், பண்புகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன விளக்கம் சொன்னார்களோ அதுதான் நாம நம்ப வேண்டும். இதற்கு அப்பால் நாம் எந்த ஒரு நம்பிக்கையும் அல்லாஹ்வுடைய விவகாரத்திலே கை கொள்ளக்கூடாது. அல்லாஹ் நம்பிக்கை கொள்கிற போது அது எப்படி அப்படி இருக்க முடியுமா என்று நாம் விளக்கம் சொல்ல முடியாது, அல்லது அதுக்கு வேறொரு அர்த்தம் கொடுத்து புது அர்த்தம் கற்பிக்க முடியாது, அல்லது அல்லாஹ்வை ஏதாவது ஒரு படைப்புக்கு ஒப்பிட்டு இப்படிதான் இருப்பாரா என்றும் ஒப்பீடு செய்ய முடியாது. ஏதாவது கருத்து சொல்லி அதற்கு புதியதொரு கருத்து சொல்லி மறுதளிக்கவும் முடியாது. அது எல்லாம் ஈமானிய கொள்கையில நம்ம கை வைக்க முடியாத அம்சங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபி தோழர்களுக்கு எப்படி அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தினார்களோ அப்படிதான் நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கைக்கு அப்பால் ஒருவர் வந்து சொல்கிறார் என்றால் அது நம்பிக்கை ஆகாது. அதுல ஒன்றுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னை பற்றி சொல்லுகிற போது இப்படி சொல்கிறான், தன்தீலு மிம்மன் ஹலக்கல் அர்த வஸ்ஸமாவாத்தில் உலா அர் ரஹ்மான் வலல் அர்ஷ் இஸ்தவா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார், அர் ரஹ்மான் ஆகிய அல்லாஹ் அர்ஷுக்கு மேலால் இருக்கிறான் என்று குர்ஆனிலே சுமார் 7 இடங்களில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த வானங்களை பூமியை படைத்தவன் அவன் தான். படைப்புகளுக்கு அப்பால் அல்லாஹ் தஆலா அவன் மேலே இருக்கிறான் என்று சொல்கிறான். அர்ஷ் என்றால் எங்க இருக்கிறது? வானத்திலேயா பூமியிலேயா? அர்ஷ் என்பது 7 வானங்களையும் தாண்டி அதற்கு மேல் சுவர்க்கம் இருக்கிறது. அதற்கு மேலால் அல்லாஹ்வுடைய அர்ஷ் இருக்கிறது. அர்ஷுக்கு மேலால் அல்லாஹ் இருக்கிறான். இது அல்லாஹ் தன்னை பற்றி சொல்கிறது, ரசூலுல்லாஹ் சொல்லி தருவது. இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும், அல்லாஹ் அர்ஷ்ல எப்படி இருக்கிறான் என்று கேள்வி வரும். இருக்கிறான் என்றால் நம்ம நினைக்கிறோம் நாம் உட்கார்ந்து கொண்டிருப்பது போல அல்லாஹ் அர்ஷ் என்பது ஒரு பிரமாண்டமான ஒரு சிம்மாசனம். இது அல்லாஹ்வுடைய படைப்புகள் அதுவும் ஒன்று. நம்ம உட்கார்ந்து கொண்டிருக்கிற மாதிரி அல்லாஹ் உட்கார்ந்து கொண்டிருக்கிறானா? காலுக்கு மேல கால் போட்டு இருக்கிறானா? அல்லது 2 காலையும் மடித்து கொண்டிருக்கிறானா? கை 2 சிம்மாசனத்தை 2 பக்கத்துல வைத்துக் கொண்டிருக்கிறானா? அங்கிருந்துதான் உலகத்தை நோட்டம் எடுக்கிறானா? அது எங்களுக்கு அல்லாஹ்வும் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லல. நாம ஒரு உருவகம் கற்பிக்க முடியாது, அல்லாஹ்வுக்கு ஒரு உருவத்தை கற்பிக்க முடியாது. எந்த ஒரு படைப்பினத்தோடும் அல்லாஹ்வை அப்படி கற்பனை செய்யவும் முடியாது. அல்லாஹ் இருக்கிறான்னா அவன் தனக்கு தகுதியான முறையில் இருக்கிறான், அவ்வளவுதான். என்றால் அர் ரஹ்மான் அலல் அர்ஷ் இஸ்தவான்னு சொன்ன அல்லாஹ் அது எப்படி என்று நமக்கு சொல்லி தரல. அல்லாஹ்வுடைய வந்த இந்த வஹையை ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு சொல்லி காட்டினார்கள். அந்த சஹாபாக்களும் கேட்கல, யா ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அர்ஷ்ல இருக்கிறான்னா எப்படி இருக்கிறான், அல்லாஹ் அர்ஷுக்கு மேலால் இருக்கிறான் எப்படி இருக்கிறான் என்று சஹாபாக்களும் கேட்கல. அல்லாஹ்வுடைய ரசூலும் அதை சொல்லல். அப்ப அவங்க அன்றைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய நம்பிக்கையும் அர் ரஹ்மான் அலல் அர்ஷ் இஸ்தவா என்றதான் ரசூலுல்லாஹ்வுடைய நம்பிக்கை. அர் ரஹ்மான் அலல் அர்ஷ் இஸ்தவா என்பதுதான் சஹாபாக்களுடைய நம்பிக்கை. அதுக்கு பின்னால வந்த இமாம்களுடைய நம்பிக்கையும் அதுவாகத்தான் இருந்தது. அப்ப அல்லாஹ் அர்ஷுக்கு மேலால் இருக்கிறான் என்று சொன்னால் எப்படி இருக்கிறான் என்ற கேள்வி நமக்கு தகுந்ததல்ல, அது உகந்ததும் அல்ல. பொதுவாக அல்லாஹ் எங்கு இருக்கிறான் என்று கேட்டால் சிலர் நாம குர்ஆன் மசாலா ஓதுகிற போதே நமக்கு சொல்லி தந்த ஞாபகம் இருக்கு, அல்லாஹ் தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான் என்று சொல்லுவார்கள். நமக்கு முஅல்லிம்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள், அல்லாஹ் தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான். அதாவது அல்லாஹ் படைத்த இந்த உலகத்தினுடைய படைப்புகளுக்குள்ள அவன் இருக்கிறான் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் தன்னை ஒரு படைத்த படைப்புகளிலே அவன் வெளியாகி இருக்கிறான் என்று சொல்கிறார்கள். அப்படியாக இருந்தால் பார்க்கிற பொருளில் எல்லாம் அல்லாஹ் இருக்கிறான், நீங்களும் அல்லாஹ் நானும் அல்லாஹ் என்ற அந்த கருத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். தூணிலும் இருக்கிறான் துரும்பிலும் இருக்கிறான், படைத்த அவனுடைய படைப்பினங்களிலே அவன் வெளியாகி இருக்கிறான் என்று சொன்னால் இந்த ஒரு கொள்கை அல்லது இந்த ஒரு அகீதா அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்னது அல்ல, சஹாபாக்கள் ஈமான் கொண்டதும் அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவான அரபு மொழி இந்த குர்ஆனை நபிகளாருக்கு இறக்கி வைத்து மனித சமுதாயத்துக்கு போதிக்க சொன்ன போது அவர்கள் இந்த விளக்கத்தை சொல்லவில்லை. இந்த குர்ஆனுடைய ஆயத்துக்கு இப்படி ஒரு விளக்கம் சொல்லவில்லை.
அல்லது வேறொரு அடிப்படையில் இந்த விளக்கத்தை மக்கள் முன்னால வைக்கவில்லை. அல்லாஹ் எங்கு இருக்கிறான் ஒரு முஸ்லிம் இடத்துல கேட்டால் அவன் அரிசிக்கு மேலால் இருக்கிறான், அவ்வளவுதான். அப்ப தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான், மனிதனுடைய படைப்புகளில் அவன் வெளியாகிறான். மூசாவாக வெளியாகினான், இப்ராஹிமாக வெளியாகினான், முகம்மதாக வெளியாகினான் என்ற கொள்கை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லவும் இல்லை, சஹாபாக்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் போதிக்கவும் இல்லை. அப்படி ஒரு எந்த இமாமும் நமக்கு அப்படி ஒன்று இந்த குர்ஆன் இந்த ஆயத்தை தான் சொல்லுதுன்னு நமக்கு சொல்லி காட்டவும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த 3 தலைமுறையினரை சொன்னார்கள். அதுல முதலாவதாக சஹாபாக்களை சொன்னார்கள். அவர்கள் அந்த உம்மத்திலே மிக சிறந்த தலைமுறையினர் என்றார்கள். பிறகு அவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறை மிக சிறந்த தலைமுறையினர் என்றார்கள். பிறகு அவர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய தலைமுறை மிக சிறந்த தலைமுறையினர் என்றார்கள். அப்படியாக இருந்த அந்த தீனுடைய அம்சம் தொடர்ந்து 3 தலைமுறை நூடாக இந்த உம்மத்துக்கு பரவும். இந்த 3 உம்மத்தும் சரியாக ஈமானிய அடிப்படையில் நம்பிக்கை கொண்டு இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நிரூபிக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் தன்னுடைய தலைமுறையினர் சொல்லும் போது சஹாபாக்களை சொன்னார்கள். சஹாபாக்களுக்கு சொன்ன இந்த ஈமான் தானே அவர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு போக போகிறது. அவர்களிடத்துல தான் இமாம்கள் கற்றுக்கொண்டார்கள். அவர்களை நாங்கள் தாபீன்கள் என்கிறோம். அதற்கு அடுத்து வந்தவர்களை தபோ தாபீன் சமூகம் என்கிறோம். அப்ப அந்த முதல் 3 சமூகத்துக்குள்ளேயும் இந்த தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், மனித படைப்புகளுக்குள்ளே வருவான் என்ற ஒரு கொள்கை அங்கிருந்து வரவில்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. அல்லாஹ்வும் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல, 3 தலைமுறை இடத்திலும் வரல என்றால் இஸ்லாத்துக்குள் இடையிலே ஒரு இடைச்செருகல் நூடாக இது வந்திருக்கிறது என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை வானத்துக்கு மேல் இருக்கிறான், அர்ஷுக்கு மேல் இருக்கிறான் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய ஆயாத்துக்களை நமக்கு மிக தெளிவாக சொல்கிறான். அதில் இன்னொரு வசனத்தை பாருங்கள். யஸ்அது இலைஹி யஸ்அதுல் கலிமு அத்தய்யிப், தூய்மையான வார்த்தை அவனிடத்திலே ஏறி செல்கின்றது. வல் அமலு ஸாலிஹ் யுர்ஃபஉ, சாலிஹான அமல் அவனிடத்திலே உயர்த்தப்படுகிறது என்று சொல்லி சூரா ஃபாத்திருடைய 10வது வசனத்தை அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மனிதர்கள் பேசக்கூடிய, ஈமான்தாரிகள் பேசக்கூடிய அந்த சாலிஹான அமல்கள், நல்ல வார்த்தைகள் அல்லாஹ்விடத்திலே உயர்த்தப்படுகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்போ உயர்த்தப்படுகிறது என்றால் உயர்வு உள்ள ஒருவனிடத்துல தான் அந்த வார்த்தையை சொல்ல முடியும், மேலே இருக்கிற ஒருவனிடத்துல தானே சொல்ல முடியும். அது அல்லாத ஒரு இடத்துல அந்த வார்த்தையை சொல்ல முடியாது. இப்ப இந்த வார்த்தையை வஹீயை இறக்கினவன் யார்? அல்லாஹ் தானே இறக்கினான். அல்லாஹ் சொல்கிறான் என்னிடத்திலே வார்த்தை உயர்த்தப்பட்ட வருகிறது என்று சொல்கிறார். அப்ப அல்லாஹ்வே சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் அந்த மேல் 7 வானத்துக்கு அப்பால் அரிசிக்கு அப்பால் நான் இருக்கிறேன், இந்த நல்ல வார்த்தைக்கு என்பால் உயர்த்தப்பட்டு காட்டப்படுகிறது என்று அல்லாஹ் தான் அதை சொல்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, குர்ஆனிலே ஏராளமான வசனங்கள் இருந்தாலும் ஒரு சில வசனங்களை உதாரணத்துக்காக சொல்கிறேன். யூதர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்ல வருகிறார்கள். அவர்களுடைய நம்பிக்கை பிரகாரம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பிடித்தார்கள், சிலுவையில் அறைந்தார்கள், கொண்டார்கள் என்று அவர்களுடைய நம்பிக்கை பிரகாரம் இன்று வரைக்கும் சொல்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பிடிக்கவும் இல்லை, சிலுவையில் அறையவும் இல்லை, கொல்லவும் இல்லை என்கிறார். அல்லாஹ் இந்த வார்த்தை எப்படி சொல்கிறான்னு பாருங்க. 2 இடங்களில் அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். சூரா ஆல இம்ரானிலே 55வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இது காலல்லாஹ் யா ஈசா இன்னி முத்தவஃபியுக வராபியுக இலைய வமுதஹிருக மினல்லதீன கஃபரு, ஈசாவே நான் உன்னை கைப்பற்றிக் கொள்வேன், என்பால் நான் உன்னை உயர்த்திக் கொள்வேன், உன்னை நிராகரிக்கிற மக்களை விட்டு உன்னை நான் தூய்மைப்படுத்துவேன் என்று சூரா ஆல இம்ரானுடைய 55வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து வரக்கூடிய அத்தியாயம் சூரா நிசாவிலே 157 158வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிற போது வகௌலிஹிம், இந்த யூதர்கள் சொல்கிறார்கள், இன்னா கத்தல்னல் மஸீஹ் ஈஸா இப்னு மர்யம் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதராகிய ஈஸா இப்னு மர்யமை நாங்கள் கொலை செய்து விட்டோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் அவர்களுக்கு பதில் சொல்கிறான், வமா கத்தலூஹு, யூதர்கள் அவரை கொல்லவில்லை, வமா ஸலபூஹு, அவரை சிலுவையில் அறையவும் இல்லை, வலாக்கின் சுப்பிஹ லஹும், அவரை போன்ற ஒருவர்களுக்கு அங்கு ஒப்பாக்கப்பட்டார். وَإِنَّ الَّذِينَ اخْتَلَفُوا لَفِي شَكٍّ مِنْهُ مَا لَهُمْ بِهِ مِنْ عِلْمٍ إِلَّا اتِّبَاعٌ, அந்த விவகாரத்திலே அவர்களுக்குள்ளே குழப்பம் இருந்தது.
உண்மையில நாம் ஈசாவை பிடித்தோமா வேறொருவரை பிடித்தோமான்றதுல அவர்களுக்கு குழப்பம் இருந்தது. அவங்க உறுதியான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கவில்லைன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். குழப்பத்துல இருந்தாங்க. உண்மையில அவர் தான் பிடிச்சு அரைஞ்சோமா, வேறொரு அவரை போல ஒருவரை பிடிச்சு அரைஞ்சோமா, அவங்களுக்கு சரியான அந்த இல்ம் இருக்கவில்லை. அவங்கள்ட்ட இருந்ததெல்லாம் ஒரு நம்பிக்கை தான், அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும், ஒரு எண்ணம் அவர்கள்ட்ட இருந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான், வமா கத்தலுஹு யகீனா, உண்மையிலேயே உறுதியாகவே அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொல்லவில்லை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான். பல் ரஃபஅல்லாஹு இலைஹி, மாற்றமாக அல்லாஹ் ஈசாவை தன்பால் உயர்த்தி கொண்டான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். இப்ப தன்பால் உயர்த்தி கொள்கிறான் என்றால் அவர் எங்கே உயர்த்தப்பட்டார்? எங்கள் எல்லோருக்கும் தெரியும், அவர் வானத்தின் பால் உயர்த்தப்பட்டார். அல்லாஹ் சொல்கிறான் தன்பால் அவரை நான் உயர்த்தி கொண்டேன் என்கிறான். அவர் வானத்தின் பால் அவர் உயர்த்தப்பட்டார். அல்லாஹ் ரெண்டு விஷயத்தை இந்த இடத்துல சொல்கிறான். 4-7 வானங்களை தாண்டி தான் நான் இருக்கிறேன் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். அது இந்த வசனத்தில் அதை எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். இரண்டாவது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பூமி அல்லாஹ் கைவிட்டு விடவில்லை என்பதை தெளிவுபடுத்துகிறான். இப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்தின் பால் உயர்த்தப்பட்டார்கள் என்பது நம்ம எல்லோருடைய ஈமானாக இருக்கிறது. இந்த ஈமானுக்கு மாற்றமாக இருந்தால் நம்ம ஈமான்தாரிகள் என்று சொல்ல முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலக அடையாளங்களில் ஒன்றாக இருக்கிறார்கள். இந்த உலகத்தை அழிப்பதற்கு அல்லாஹ் தஆலா பல அடையாளங்களை வைத்திருக்கிறார். இன்னஹு லஇல்முஸ் ஸாஆ, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இந்த உலகம் அழிவதற்கு ஒரு அடையாளமாக அவர் இருக்கிறார் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். ரசூலுல்லாஹ் அதுக்கு என்ன வியாக்கியானம் கொடுத்தார்கள் என்றால், இந்த உலகம் அழிக்கப்படுவதற்கு முன்னால் அவர்கள் பூமிக்கு இறங்குவார்கள் என்றுதான் சொன்னார்கள். எப்படி இறங்குவார்கள்? 2 மலக்குகளுடைய அந்த சிறகுகளை கையவர்களாக இந்த பூமியிலே அவர்கள் இறங்குவார்கள் என்பது அந்த ஹதீஸ்கள் நிறைய விவரமாக ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அப்ப உயர்த்தப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் இந்த பூமிக்கு இறக்கப்படுவார்கள் என்பதை இந்த குர்ஆனுடைய ஆயாத்துகளுக்கு விளக்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைக்கக்கூடிய இந்த ஹதீஸ்கள் இருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். அதுபோல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாருங்க, சூரா தபாரக்கல்லதி என்று சொல்லக்கூடிய சூரா முல்க் அல்லாஹ் சொல்கிறான், அமின்து மன் ஃபிஸ் ஸமா ஐ யக்ஸிப பிக்குமுல் அர்த், வானத்தில் உள்ளவன் அல்லாஹ், வானத்தில் உள்ளவன் உங்களை இந்த பூமிக்குள்ளே புதைத்து விட மாட்டான் என்று அச்சமற்றவர்களாக நீங்கள் இருக்கிறீர்களா என்று கேட்கிறான். அடுத்த வருஷம் மறுபடியும் அல்லாஹ் சொல்கிற போது, அமின்து மன் ஃபிஸ் ஸமா ஐ யுர்ஸில அலைக்கும் ஹாசிபா, வானத்தில் உள்ளவன் உங்கள் மீது கல்மாரியை பொரிய மாட்டான் என்று நீங்கள் அச்சமற்றவர்களாக இருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான் என்றால், வானத்தில் உள்ளவன் அல்லாஹ் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வானத்தில் உள்ள அல்லாஹ் தஆலா உங்களை தண்டிக்க நாடி அந்த பூமியில 2ஆக பிளக்க செய்து அந்த பூமிக்குள்ள உங்களை புதையுண்டு செய்ய மாட்டான் என்று நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்களா? அல்லது மேலே இருந்து உங்களுக்கு கல்மாரியம் பொரிய மாட்டான் என்று நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்களா? அப்படி அச்சமற்றிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். அல்லாஹ் தன்னை அடையாளப்படுத்துகிற போது அவன் மேலே உள்ளவன் என்று சொல்லுகிறான். அவன் இந்த பூமியிலே இல்லை என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அது இன்னும் ஒன்று சொல்வார்கள் அல்லாஹ் பத்தி சொல்லும் போது, அல்லாஹ் பிரபஞ்சத்துக்குள்ளேயும் இல்லை, வெளியும் இல்லை, வலதும் இல்லை, இடதும் இல்லை என்று சொல்லுவார்கள். அப்படின்னா மொத்தமா அல்லாஹ் டோட்டலியா இல்லை என்பது அவருடைய அர்த்தம். இந்த சிந்தனை எல்லாம் அல்லாஹ்வினாலும் அல்லாஹ்வுடைய தூதராலும் சொல்லப்படவில்லை. அதை நீங்க தெளிவாக புரிந்து கொள்ளணும். இந்த சிந்தனை இஸ்லாமிய வரலாற்றிலே இடைநடுவில் தான் புகுத்தப்பட்டிருக்கிறது. நமக்கெல்லாம் குழந்தை பருவத்திலே பிள்ளை குர்ஆன் மதரசாவுடைய பருவத்தில் நமக்கு இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம படிக்க ஆரம்பிக்கிற போது, ஈமானை தெரிய ஆரம்பிக்கிற போது இந்த செய்தியை நாம் இதுக்கு மாற்றமா தான் புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் இப்படி சொல்லுகிறானே, அல்லாஹ்வுடைய தூதருக்கு இப்படி வியாக்கியானம் கொடுத்திருக்கிறார்களே, அப்ப அல்லாஹ் அந்த பூமிக்குள்ள இல்ல, மனிதர்களோடு இல்ல, மனித படைப்புகளாக அவன் வெளியாக இல்ல, அவன் எல்லாத்தையும் விட்டும் வெளியாக இருக்கிறான். லேச கமிஸ்லிஹி ஷையுன், அவனை போல எதுவும் இல்லை, இதோடு அவன் ஒப்பிட்டு தெரிந்து கொள்கிறோம். அது மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க பாருங்க, அலா தஅமுனூனி, சந்தர்ப்ப சஹாபாக்கள் இடையில ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அங்க ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது, அவன் மூலமாக அவனுடைய பிரச்சனையை விளக்கப்படுத்தி ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள் மக்களை பார்த்து, அலா தஅமுனூனி, என்ன நீங்கள் நம்ப மாட்டீர்களா? வானா அமீனு மன் ஃபிஸ் ஸமா, வானத்தில் இருப்பவன் அல்லாஹ்விடத்திலே நான் நம்பிக்கைக்குரியவனாக இருக்கிறேன், நீங்க என்னை நம்ப மாட்டீர்களா
யதீனி கபரு ஸமா சபாஅன் வ மஸாஅ, காலையிலும் மாலையிலும் எனக்கு வானத்தின் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறதை இதை நீங்கள் நம்ப மாட்டீர்களா என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள். இப்ப வஹி எங்கிருந்து வருகிறது ரசூலுல்லாஹ்வுக்கு? வஹி எங்கிருந்து வருகிறது என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார். வானத்தில் இருப்பவன் எனக்கு வஹி அறிவிக்கிறான் ரசூலுல்லாஹ் சொல்கிறார். அந்த வஹியை கொண்டு வருபவர் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் எங்கிருந்து வருகிறார்கள்? பூமியில வலது பக்கமா இடது பக்கமா அல்லது மனதிற்குள்ள இருந்து வருகிறார்களா? இல்லை. இதுக்கெல்லாம் அப்பால் பட்டு 7 வானங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அல்லாஹ் அடுத்தது வஹி எடுத்துக்கொண்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமிக்கு வருகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு வஹியை கொடுக்கிறார்கள். அதைத்தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், வானத்தில் இருப்பவன் என்னை நம்புகிறான், நீங்க நம்ப மாட்டீர்களா? செய்தி எனக்கு வானத்திலிருந்து தான் வருகிறது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள். அதுமா இன்னொரு செய்தி ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். ஒரு நபித்தோழர் முஆவியா இப்னு ஹக்கீம் என்கிற நபித்தோழர், அவர் தன்னுடைய ஒரு அடிமை பெண்ணை விடுதலை செய்ய போகிறார். இது ரசூலுல்லாஹ் வந்து பேசுகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அந்த பெண்ணை அழைத்து வா என்று சொல்கிறார்கள். அந்த பெண் அழைத்து வரப்படுகிறார். ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணிடத்தில் கேட்கிறார்கள், ஐனல்லாஹ், அல்லாஹ் எங்கு இருக்கிறான் என்று கேட்கிறார்கள். அந்த பெண்ணுடைய ஈமான் நம்பிக்கை ரசூலுல்லாஹ் பார்க்கிறார்கள். எப்படி ஈமானின் நம்பிக்கையில மூமினான பெண்ணா மூமின் அல்லாத பெண்ணான்னு பார்ப்பதற்கு ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், ஐனல்லாஹ், அல்லாஹ் எங்கு இருக்கிறான்? அப்ப அந்த பிள்ளை சொல்கிறது, ஃபிஸ்ஸமா, அல்லாஹ் வானத்திலே இருக்கிறான் என்று சொன்னது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மன் அன, நான் யார் என்று கேட்டார்கள். அந்த ரசூலுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவளை விடுதலை செய்தீர்கள், ஃபைன்னா முஃமினா, அவள் மூமினான பெண் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மூமினான பெண்ணை அடிமை கைதியாக வைக்க கூடாது. இப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள்? அந்த பெண்ணை விடுதலை செய்து விடு என்கிறார்கள். இது சஹீஹ் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ். அப்ப அந்த பெண்ணிடத்துல ரசூலுல்லாஹ் என்ன கேட்டார்கள்? ஐன் அல்லாஹ்னு கேட்கிறார்கள். அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? இந்த கேள்வி கேட்பது தப்பு கிடையாது. நாம உங்கள்ட்ட கேட்கலாம், பிள்ளைகள்ட்ட கேட்கலாம், அல்லாஹ் படித்துக் கொடுப்பதற்காக கேட்கலாம், அந்த பிள்ளைகளுக்கு ஈமான் சொல்லிக் கொடுப்பதற்காக கேட்கலாம். இது ஈமானுடைய பேசிக் என்று ரசூலுல்லாஹ் நிரூபிக்கிறார்கள். அப்ப அந்த பெண் என்ன சொல்லுது? அல்லாஹ் வானத்திலே இருக்கிறான்னு சொல்லு. பொதுவாக நம்முடைய அல்லாஹ் இயற்கையா படைத்த நம்முடைய ஒரு உணர்வு இருக்கு பாருங்க, ஒரு சுபாவம். அது எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தன்னுடைய சுபாவத்தை வைத்திருக்கிறான். முஸ்லிம் இடத்துல முஸ்லிம் அல்லாத இடத்துல அவனை ஏற்றுக்கொண்டவனை ஏற்றுக்கொள்ள எல்லா மக்களும் அல்லாஹ் ஒரு சுபாவத்தை அவன் இயற்கை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா எல்லாரும் வானத்தை நோக்கி தான் பார்ப்பார்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா வானத்தில் உள்ளவன் பார்த்துக் கொள்வான் என்று சொல்வார்கள். அங்குள்ளவன் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறான்னு சொல்வார்கள். மனிதனுடைய இயற்கை உணர்வு கூட அல்லாஹ் தஆலா அப்படித்தான் அமைத்திருக்கிறான். நான் அங்குதான் இருக்கிறேன் என்பது அல்லாஹ் தஆலா அந்த உணர்வின் மூலமாக அல்லாஹ் தஆலா புரிய வைக்கிறான். நீ ஏற்றுக்கொண்டா குர்ஆன் சொல்ற அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளணும். அதை ஏற்றுக்கொள்ளாத மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா புரிய வைக்கிறான், ஒருவன் இருக்கிறான் அப்பா, உனக்கு மேலால ஒருவன் இருக்கிறான் அல்லாஹ் புரிய வைக்கிறான். அப்ப யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனையோ கஷ்டம் வந்தா உடனே வானத்தை நோக்கி பார்க்கிறார்கள், வானத்தை நோக்கி சைனை காட்டுகிறார்கள். இந்த இயல்பு அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறான். அவன் எல்லாத்தை விட்டு மேலே இருக்கிறான் என்பதை சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ் எங்கே இருக்கிறான்னா அவன் 7 வானங்களுக்கு அப்பால் இருக்கிறான். அதான் ஈமானிய நம்பிக்கை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸ்ல சொல்றான் பாருங்க, மலக்குகள் இரவும் பகலும் உங்களிடத்திலே வந்து செல்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார். மலக்குகள் உங்களிடத்திலே இரவும் பகலும் வந்து சொல்கிறார்கள். அவர்கள் அசருடைய நேரத்திலும் ஃபஜ்ருடைய நேரத்திலும் இந்த பூமிக்கு வருகிறார்கள். அதே போல அசருடைய நேரத்தில் இந்த நேரத்தில் அவர்கள் வந்த அதே நேரத்தில் திரும்பவும் செல்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். சும்மா யாருஜு, அவர்கள் இங்கே கீழே வருகிறார்கள், பின்பு மேலேறி செல்கிறார்கள். யாருஜு என்ற வார்த்தை ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அவர்கள் மேலேறி செல்கிறார்கள், அவர்கள் உங்களோடு இருந்தவர்கள். அப்போ அல்லாஹ் தஆலா மலக்குகள் இடத்துல கேட்பான், அல்லாஹ்வுக்கு இது தெரியும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். ஃபயஸ்அலுஹு வ ஹுவ ஆலமு பிக்கும், அல்லாஹ்வுக்கு தெரியும், தெரிந்தாலும் மலக்குகளுக்கு அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறான், கைஃப தரக்கும் இபாதி, என்னுடைய அடியார்களை எந்த நிலையில் நீங்கள் வந்தீர்கள்? நான் உங்களை அடியார்களுக்கு போகுமா அனுப்பி வைத்தேன், நீங்கள் போனீர்கள், இப்ப அவங்களுக்கு வந்திருக்கிறீர்கள், நீங்க வரும்போது அவங்க எந்த நிலையில இருந்தார்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்போது அவர்கள் சொல்வார்கள், தரக்குனாஹும் வஹும் யுஸல்லூன் வ ஆதைனாஹும் வஹும் யுஸல்லூன், நாங்க அவங்களுக்கு போகிற போது அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் யா அல்லாஹ், நாங்க அவங்களுக்கு வருகிற போது அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள் யா அல்லாஹ் என்று மலக்குகள் சொல்லுவார்கள் என்று ரசூலுல்லாஹி சொல்கிறார். அப்ப மேல உள்ளவர்களிடத்துல போய் மலக்குகளை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைக்கிறான். இங்க நடப்பதை அவங்க அங்க போய் சொல்லுகிறார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அதே போல பாருங்க, ஹஜ்ஜத்துல் விதாவிலே அந்த ஹஜ்ஜுடைய கடமைகள் எல்லாம் முடித்ததற்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரையாற்றினார்.
அந்த உரையை நிகழ்த்ததற்கு பின்னால் மக்களை பார்த்து கேட்டார்கள், நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டேனா அப்படி என்று கேட்டார்கள். என்னை பற்றி மறுமையை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் என்னை பற்றி விசாரித்தா நீங்கள் என்ன சொல்லுவீர்கள் அப்படி என்று கேட்டார்கள். அப்ப சஹாபாக்கள் சொன்னார்கள், நஷ்ஹது அன்னக கத் பல்லக்த வ அத்தைத வ நஸஹத. யா ரசூலல்லாஹ், உங்களை பற்றி அல்லாஹ் எங்களுக்கு விசாரித்தால் நீங்கள் உங்களுடைய தூதுத்துவ பணியை சரியாக எத்தி வைத்து விட்டீர்கள், நிறைவேற்றி விட்டீர்கள், நாங்கள் அல்லாஹ்வுக்கு சாட்சி சொல்லுவோம் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். நல்லா தெளிவாக புரிந்து கொள்ளுங்க. சஹாபாக்கள் சொல்ற பதில் தான் முக்கியமானது. சஹாபாக்கள் என்ன சொல்றாங்க? அல்லாஹ் இந்த இடத்துல விசாரித்தால் அல்லாஹ்வுடைய தூதுத்துவ பணியை பற்றி தானே விசாரிப்பார். ஏனே நபிமார்கள் தங்களுடைய விசாரணை இருக்கின்ற சொல்ல வேற ஒரு ஹதீஸ்ல சொல்றார்கள். இப்ப என்ன பற்றி உங்களுக்கு விசாரித்தால் நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு கேட்ட நேரம், யார் சொல்றா நீங்க எத்தி வைத்து விட்டீர்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். எந்த குறையும் இல்லாம நீங்க தெளிவாக இந்த உம்மத்துக்கு சொல்ல வேண்டியது, எத்தி வைக்க வேண்டிய எல்லாத்தையும் எத்தி வைத்து விட்டீர்கள் நாங்கள் சொல்லுவோம் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கட்டை விரலை உயர்த்தினார்கள், வானத்தை நோக்கி உயர்த்தினார்கள். பிறகு அந்த அப்படியே மக்களை நோக்கி திருப்பினார்கள். திருப்பி சொன்னார்கள், அல்லாஹும்ம ஷஹத், அல்லாஹும்ம ஷஹத் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ஒரு விரலை ரசூலுல்லாஹ் வானத்தின்பால் நோக்கிட்டு பிறகு மக்களை காட்டி சொல்கிறார்கள், விரலை திருப்பி, யா அல்லாஹ் இதோ நீ இதுக்கு சாட்சியாக இருந்து கொள்கிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் எந்த விரலை நீட்டினார்கள்? வானத்தின்பால் நீட்டினார்கள். வானத்தில் உள்ள அல்லாஹ்வை சாட்சியாக வைக்கிறார்கள். நான் எல்லாத்தையும் சொல்லிவிட்டேன், இதோ இந்த மக்கள் சாட்சி சொல்கிறார்கள், இதுக்கு நீயே சாட்சியாக யா அல்லாஹ் அப்படி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இந்த உலகத்தை சாட்சியாகிறார். இந்த மறுமை நாளில் சில நபிமார்கள் சமுதாயம் சொல்லி நபிமார்கள் பார்த்து நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லல, என்ன சமுதாயத்தை சொல்லுங்கள் ரசூல் சொல்கிறார்கள். அதனால இந்த உலகத்தில் அவன் ஹயாத்தோடு இருக்கிற போது இந்த உம்மத்தில் இருக்கிற கேட்டு அதுக்கு அல்லாஹ்வை சாட்சியாக்கினார்கள். சாட்சியாகிற போது தன்னுடைய விரலை வானத்தை நோக்கி ரசூலுல்லாஹ் காட்டி, பிறகு உம்மத்தை நோக்கி காட்டி, சஹாபாக்களை நோக்கி காட்டி, அல்லாஹ் நீ சாட்சியாக இருந்து கொள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நாம் பார்க்கிறோம். அதே போல பாருங்க, இந்த மிஅராஜ் சம்பவம் எல்லோருக்கும் தெரியும். மிஅராஜ் எங்க நடந்தது? மஸ்ஜித் ஹராம்ல இருந்து அக்ஸாவுக்கு போய், அக்ஸாவுல இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தானே அழைத்து கொண்டு போனார்கள். ஹரத்துல இருந்து அக்ஸா வரைக்கும் அழைத்து போய், அக்ஸால இருந்து 7 வாரங்களை கடந்துதானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் பயணமானார்கள். அப்ப அங்க வச்சு தானே அல்லாஹ்வுடைய உரையாடல் நடந்தது. அங்க வச்சுதான் அல்லாஹ் தனது தொழுகை கடமையாக்கினான். அப்ப அவருக்கு முதல்ல 50 நேரம் தொழுகை கடமையாக்கப்பட்டு அவங்க வானத்தில் இறங்கி வரும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றார்கள், உங்களை உம்மத்துக்கு தாங்கிக் கொள்ளாது, அல்லாஹ்வுக்கு மறுபடியும் திரும்ப போங்க, திரும்ப போய் அதை குறைத்து கொண்டு வாங்க என்று சொன்ன செய்தி சஹீஹ் புகாரி எல்லாம் இருக்கிறது நாம பார்க்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இப்ப இது என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானத்துக்கு காலத்துல இருக்கிறாங்க, குர்ஆன் சொன்ன பிரகாரம் இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வும் கூட தன்னுடைய நபியை மிஅராஜுடைய பயணத்திற்காக வானத்தின் மேல் உயர்த்தி எடுத்துதான் சொர்க்க நரகத்தை காண்பிக்கிறான், இபாதத்துகளை சொல்லிக் கொடுக்கிறார், கட்டாயமாக்குறான். செய்தியை பார்க்கிறோம். ஈமானுடைய அடிப்படையான உறுதியை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் எங்கும் நிறைந்தவன் என்ற கொள்கை குஃப்ரான கொள்கை. அது அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லல. அல்லாஹ் மனிதனுடைய ரூபத்தில் வெளியானான், மனிதர்களுக்குள்ளே இருக்கிறார், நீயும் அல்லாஹ் நானும் அல்லாஹ் என்பதும் அதுவும் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னாலும் வழிகேடான குஃப்ரான கொள்கையாக இருந்தால் நாம் இந்த அடிப்படையிலிருந்து புரிந்து கொள்கிறோம். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஈமானிய அடிப்படையை காணும் அனுப்புவதற்கு நம்மளை மறந்துடுவானாக.